சுகமாக வாழ்ந்துரு. இவ்வளவு நாள் சின்ன குலத்தவன் கமாலன் ராதையின் மைந்தன் எப்படி என்று எவ்வளவு இழிவாக பேசியிருந்தால் இப்ப பாத்தியா எவ்வளவு மரியாதை. மகாராஜா நம்முடைய 16 ஆண்டு காலமாக அவள் முகத்தை பார்த்தது கிடையாது, அவள் என் முகத்தை பார்த்தது கிடையாது. இப்ப எப்படி இருக்கிறா தெரியுமா? அடி அம்பூஜாமே செம்போன் நீங்கள் போகும் இடங்கள் எங்கய்யா? என் நாதாவேதா போகும் இடங்கள் எங்கய்யா? ஆனால் பெண்ணே அடி அண்ணால் அந்த அண்ணமே அண்ணாலந்த துரியனுக்கு சண்டை போல் அடி சிங்கம் போல நானும் ஏகி
சிங்கம் போல் நானும் ஏகி அந்த அதிவீர அர்ஜுனை கொல்ல நான் போகிறேன். ஆமா, இப்ப யாருக்கு பரிந்துரைக்க போறீங்க? என் தம்பி அரவக்கொடியானுக்காக. என் தம்பி அரவக்கொடியான் துரியோதனுக்காக. யாருக்கு போறீங்க? என் தம்பி அரவக்கொடியான் துரியோதனுக்கு. ஓஹோ, அவருக்கு பரிந்துரைக்க போறீங்களே? நான் என்ன பண்ணுவேன்? அவனுக்கு பரிஞ்சு போறீங்களே, அவனுக்கு பரிஞ்சு போல உங்களுக்கு எந்த பலனும் கிடையாது. என்னது? எந்த பலனும் கிடையாது. பலன் ஒன்று இல்லை என்று சோறு போட்டவனை மறக்கலாமா நீ? எனக்கு சோறு போட்டவன் யாரு? உனக்கு சோறு போட்டவன் யாரு? அவனுக்கு போய் பலனில்லை உண்டு என்று சொல்றியா? நிலை அறியாமல் இலையறியாமல் உந்தன் மனப்போக்க படியெல்லாம் நீ நின்னே பேசலாமா? பலான்னு விடுறேன் பாரு. அமர் செய்ய போறேன் என்று சொல்றீங்களே, இது எப்படிங்க இருக்கும்? ஐயா, ஆணையின் மீது ஏறி ஏர்கிட்டி வாசப்படி. ஓ, ஏர்கிட்டி வாசப்படி. அவனுங்கள ஒரு நாளை நீ ஏர்கிட்டி வாசப்படி போக முடியுமா? முடியாது இல்ல. அது மாதிரி போவாதீங்கன்றாங்க. போவாதீங்க. அடி அண்டா இடிந்து விண்டா இந்த அண்டமே இழுந்து விழுந்தாலும் சரி, உண்ட வீட்டுக்கு ஒரு நாளும் நான் துரோகம் செய்ய மாட்டேன். ஓஹோ, அதனால் இப்ப கைதாமலை தெரியாது நான் போறேன். கைதாமலை கைதாமலம் கிளம்புமா? அப்படியே இருந்தாலும் எப்படி சொல்ற?
நான் செய்த தவறு எல்லாம் நீங்க மன்னிக்கணும் சுவாமி. சரி என்ன சொல்ல வரா? துரியோதனுக்கு பரிந்து போவாது. போடக்கூடாது. அவங்க நல்லவங்க கிடையாது, கெட்டவங்க. கெட்டவங்க. நீ நல்லவளா? நீ நல்லவளா? ஐவர் ராஜாக்களிடம் சென்று நான் என்ன சொல்றேன், ஐவர் ராஜாக்களிடம் சென்றால் நீங்க ராஜா, நான் ராணி, வாங்க போலாம். ஆனால் பெண்ணே, அப்போ துரியோதனவன் கெட்டவன், கெட்டவன், திருகிராட்டனே கெட்டவன், கெட்டவன். நீ நல்லவளா? கேளு கேளு, நீ நல்லவளா? கேளுங்க, முன்னங்களை கேளுங்க, அவளுக்கு கேளுங்க, உட்காந்துக்கிறாரு அவர் கேளுங்க, இவன் நல்லவளா கெட்டவளான்னு. ஆனால் பெண்ணே, ஞாபகம் இருக்கா? அடி முந்தானிட குழந்தையை நான் பார்க்க வேண்டி, அடி ஒரு மனதா துரிய மகாராஜன் நானோ, அது இருவரும் உன் விடுதி வந்து, விதியினால் அவதரித்த பாலந்தன்னை எண்ணன் மீது மடி மீது எடுத்து வைத்தார். நீ இடுகுலத்தோன் என் மகனை தோடாதே என்று, நீ தொட்டெடுக்க என் முகத்தில் உன் முந்தானை படவே, நீ முன்னாக கிழித்து எறிந்தாய் பெண்ணே. எப்படி ஞாபகம் இருக்கிறா? அன்று ஒரு தினத்திலே துரியோதனாகப்பட்டவன் அண்ணனும் அண்ணியும் ஒன்று சேர வேண்டும் என்று உன் அரண்மனை தேடி நாங்கள் இருவரும் வந்தோம். அந்த பொழுது அன்னைக்கோ வெள்ளிக்கிழமை நீ வீட்டில் இல்லை. அந்த நேரம் பார்த்து மகனாகிய விஸ்வகேதன் இருந்த பொழுது ஆனால் அண்ணா உன் மகனாகப்பட்டவன் விஸ்வகேது தொட்டியில் உருங்கிக் கொண்டிருக்கின்றான். இதுதான் அண்ணி தண்ணி எடுக்க சென்றிருக்கிறார். இதுதான் உனக்கு தக்க நேரம். நீ போய் உன் மகனை எடுத்து பாரு அண்ணா அப்படி என்று சொன்ன உடனே நான் ஆசையாக சென்று என் கையில் எடுத்து வைத்திருந்தேன். நீ வேகமாக வந்து பார்த்த உடனே அந்த தண்ணி கூடத்தை படார் என்று உடைத்து என் கையில் இருந்த குழந்தைய படிரெண்டு புடுங்கிய பொழுது உன் முந்தானை என் முகத்தில் படவோ இழுத்து எறிந்து விட்டாய். நீ நல்லவளா? துரியோதன திருகிராட்டின கட்டவன் சொல்ற ஒரு ஆம்பியா தானே. என் முகத்துல முந்தாணி பட்டா என்னடா போச்சு? அது மறைச்சு எங்கன்னா போன பிறகு தூக்கி போட்டா சரியா போச்சு. அது ஏன் என் மூஞ்சிலே தான் கிழிச்சு போடணுமா? சுவாமி, அப்படியா இருந்தாலும் நீங்க எப்பயும் வார்த்தை கேட்காம நீங்க போனீங்கன்னா நீங்க செத்துருவீங்க அதோட. ஆனால் பெண்ணே என்ன சொல்ற? போவாதீங்க. பஞ்ச பாண்டவரோட ஐவர் ராஜகுலோட சேரவன் என்று. ஆனால் பெண்ணே சுவாமி உன்னிடம் வந்து கொண்ட உயர் பஞ்ச பாண்டவரை வைகுந்தோ கிரிக்கும் போதா. இவ்வளவு நாளாக துரியோதனிடம் அவனுக்கு பரிந்து அவன் போட்ட சாப்பாட்டு கொண்டு இன்றைக்கு வந்து நீ நான் சத்திரிய குலத்தோன் ஐவர்களுக்கெல்லாம் மன்னன் என்று தெரிந்தவுடனே வாருங்கள் மன்னா ஓடி
ஐவர் ராஜாக்களோட சென்று விடலாம், ஆமா சண்டைக்கு வேணா வேணாங்க அப்படின்னு சொல்றியே. ஆமா நாளைக்கு ஏய் நான் இருந்து விட்டால் இருந்து விட்டால் அப்படி செய்து பஞ்சபாண்டவர்களோடு சேர்ந்து நான் இருந்து விட்டால் எனக்கு ஏய் வைகுந்தம் கிடைக்குமா? கிடைக்காதீங்களே கிடைக்காதுல்ல. ஆமா இப்ப நீ என்ன பண்ண வேண்டியது தெரியுமா? எனக்கு கை தாம்பலை கொடு. அடி எந்த கேதி சாமி இன்னொரு காலத்துல நீ எது சொன்னாலும் நான் கேட்க போறது இல்ல. ஏய் எனக்கு கை தாம்பலம் கொடுத்தேன். ஆனா நான் குருக்கேத்திர பூமிக்கு வண்டிக்கு போறேன். நான் சாமி. தாம்பலம் கொடுக்குறியா இல்லையா? அப்படியே இருந்தாலும் நான் கை தாம்பலம் தரேன், ஆ. நீங்க சாப்பிட்டுட்டு போங்களேன். சாப்பிட்டு போகணுமா? சரி. ஏய் என்ன நடந்தது தெரியுமா? என்ன அடி முந்தி ஒரு காலந்தள்ளி ஆனால் கேளும் பெண்ணே பொன்னுருகி, நீ என் தந்தையாகப்பட்ட துரியோதனை அவராக எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். முந்தி ஒரு காலத்தில் என்ன நடந்தது என்றால், என்றால் என்னையோ என் தம்பி துரியோதனாகப்பட்டவன் வேட்டைக்கு வரவென்று ஒரு ஆளை அனுப்பி விட்டான். விட்டால் நானோ நானாபானம் செய்துவிட்டு கூறினேன். நான் இங்கிருந்து டெல்லி அஸ்னாபுரத்தை நோக்கி செல்லும் பொழுது அவனோ வேட்டைக்கு சென்று விட்டான். அப்பொழுது ஆனால் பெண்ணு ஆனால் துரியோதனா துரியோதனா என்று அழைத்து பார்த்தேன். பார்த்தீர்கள், சத்தமே வரவில்லை, குரலும் கேட்கவில்லை, குரலும் கேட்கவில்லை. நாங்க தாங்க கத்துக்கிறோம், நீங்க தான் கத்துறீங்க. குரலும் கேட்கவில்லை. கேட்கவில்லை. பெருந்துருவாள் பானுமதி என்று மாமா மாமா என்று அழைத்தாள். மாமா என்று அழைத்தால் மாமா என்று அழைத்தாள். என்ன அழைத்து, ஆனால் மாமா இப்பொழுதுதான் உன் தங்களது தம்பி வர நேரமாகிவிட்டது, வேட்டைக்கு சென்று சற்று அமருங்கள் என்று தெரிவித்தவுடனே நாங்கள் இருவருமே அமர்ந்து கொண்டிருந்தோம். என்ன செய்து தெரியுமா? பாசிகை எடுத்து இருவர் பேரும் என்ன செய்தோம் என்றால், ஒரு மணி நேரம் காலமாகிவிட்டது, இன்னும் வரவில்லை. பகடை ஆடலாம் என்று சொல்ல எதிரெதிரில் அமர்ந்து இருவரும் பகடை ஆடினோம். பகடை ஆடிய உடனே தொடர்ந்து 3 விளையாட்டாக எனக்கு தாயமாகப்பட்டது. ஒரு நாள் முழுவதும் மூணே விளையாட்டுல விளையாடுறீங்க. ஆமா, தாயமே வீழ 2 வாட்டி அவங்க ஜெயிச்சுட்டாங்க. 3வது வாட்டி ஜெயிக்க போற சமயம் ஜெயிச்சுட்டாங்க. ரோசமுட நாட்டம் எப்படி தெரியுமா? மகாராஜா எதிர்ந்துருவா எந்த பக்கம் ஆடினாங்க, நீ எந்த பக்கம் உட்காந்து ஆடின? எதிரும் புதிருமா ஆடணும். அவங்க எந்த பக்கம் தாங்க வாசக்கால் படியா உட்கார்ந்து இருந்தாங்க. ஆமா, நான் உள்ள இருந்தேன். தெரியாத வழிக்கு நானும் கோஷமாக ஆடிக்கொண்டிருக்கிறேன். அப்பொழுது என்ன ஆயிடுச்சு தெரியுமா?
மன்னன் வருவதை கண்டு மங்கையவள் கையால் தாவிலே. என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தீர்கள்? துரியோதனாகப்பட்டவன் வேட்டையாடி அரண்மனைக்கு வரும் வேளையில் அரண்மனைக்கு வருவதை பார்த்துவிட்டு பொண்ணு பெருந்துருவாள் வேகமாக எழுந்தவுடனே என் கையால் தாவினேன். என்ன ஆயிட்டு தெரியுமா? அது ஆசையா நின்றிருந்த தெரியுமா? என் ஆசையை அணிந்திருந்த அவளுடைய ஆபரணம் கண்ணே உட்காரு என்று கையால் தாவினேன் பாரு. நான் என்ன சொல்றேன், ஏன் நான் வீட்டுக்கு மரியாதை கொடுத்து ஏந்துருக்கேன். ஆமா, உனக்கு ஏன் கண்ணு அங்க போச்சு? என் கையில் இப்படி இருக்கிறது எப்படி தொட்டு எடுக்கலாம்? அப்ப நம்ம கை வைக்கலாம்னு சொல்லிட்டு தானே அங்க ஆசைப்பட்டு இருப்பாரு. ஓ, அதே அதில் எடுத்து வைப்பாங்க. நான் என்ன சொல்றேன், மகடி அனுபவம் என்ன பண்ணணும்? நீ ஜெயிச்சிருக்கலாம். நீ என்னன்னா பக்கடி பார்க்கல, அவங்க வந்த பாத்துருப்பா. நீ எங்க பாத்துருப்பா? நீ எனக்கு தான் ஒரு ஆவலையாகப்பட்டவன் என்ன துரியோதனை வந்து என்ன செய்கிறான் தெரியுமா? துரியனும் இருந்தாலும் என் துரியோதனாகப்பட்டவன் அண்ணா, உங்கள் மீது எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்படி என்று அந்த அறுத்த மணியை ஒவ்வொன்றாக எடுத்து மணி பொறுக்கி கோர்க்கிறான் அவன். அப்ப என்ன சொல்கிறான்? அண்ணா, உங்கள் மேல எனக்கு சந்தேகம் இல்லை, உட்காருங்கள், நீங்கள் இருவரும் ஆடுங்கள், இந்த ஆட்டம் முடித்து விட்டு செல்லுங்கள் என்று சொல்கிறான். அப்படிப்பட்ட துரியோதன நீ கட்டவன்ற. இப்ப எனக்கு கைதாமலம் தரையா இல்லையா? நீ உட்காருங்க. உட்காரணுமா? நீ அரண்மனைக்கு சென்று ஆனால் பெண்ணே பொண்ணுருக்கு, நீ அரண்மனையில் சாப்பாடுகளை தயார் செய்ய நான் சாணபானம் செய்துவிட்டு சிவ சங்கரனை தவம் செய்து வருகிறேன். பின்ன போதும் சங்கரா சிவ சந்திரசேகரா நான் அறிந்து விட்டு செல்கிறேன்.